கிறிஸ்துவுக்கு கண்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. இந்த மாதத்தின் நிறைவின் நாளில் நாம் வந்திருக்கிறோம். தேவனாகிய கடவுள் இம்மட்டுமாய் நடத்தினதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு புதிய தரிசனத்தோடு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளாய் காணப்பட முற்படுவோம். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளையும் செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு ஸ்காலர் சொல்லுகிறார், you can educate the fool about what you can teach, but they cannot be think themselves. முட்டாள்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், ஆனால் அவர்கள் சொந்தமாக சிந்தித்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முற்பட மாட்டார்கள். Their life is always spoon feeding. இறை தன்மையை உணர்ந்தும் இறைவனுடைய படைப்பை கண்டும் இறைவன் இல்லை என்று சொல்லி இறைவனை விட்டு விலகுபவனை குறித்து தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்ளுகிறான் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. சொந்த ஞானம் எல்லாவற்றையும் கற்றுத்தந்தாலும் தன் வாழ்க்கை நிலைப்பாடுகளை குறித்து சிந்திக்கும் பொழுது இந்த சொந்த ஞானம் என்பது இறைவனால் தரப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள தயங்குகிறவனாய் அவன் காணப்படுகிறான். 2வது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, இந்த உணர்வு இல்லாத மக்கள் மத்தியில, தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிற மக்கள் மத்தியில, தாங்கள் உருவாக்கினதை தொழுது கொள்கிற மக்கள் மத்தியில, உருவாக்கினவரை மறந்த மக்களை பார்த்து மதி கெட்டவன் என்கிற வார்த்தை கையாளப்படுகிறது. பாருங்கள், 3வது வசனத்துல, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். They were changed their route. இறைவன் உண்டாக்கினவர் ஒரு வழியை தந்திருக்கிறார். அந்த வழியிலே தடம் பதிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகிறார். ஆனால் இந்த அக்கிரம சிந்தையும் சீர்கேட்டின் சிந்தையும் மாய்மாலங்களும் இறைவனை விட்டு அவர்களை தூரம் போகிற மக்களாய் காணப்படுகிறது. இன்றைக்கு இறைவன் இல்லை என்று சொல்லி செல்கிற மக்களும் உண்டு, இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி இறைவனை விட்டு தூரம் போகிற மக்களும் உண்டு. என் ஆண்டவர் அழைத்த அழைப்பில இறைவனுக்கு பாத்திரவானாக இறைவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தடம்பதிக்கிற நிலை காணப்படுகிறதா? ஒரு புதிய மாதத்தை நாளை தினத்திலே சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் மதிகட்டவன் ஆளாக அல்ல கர்த்தாவே, உம்முடைய ஞானத்தை பெற்றவனாக அடியெடுத்து வைத்து நிறைவுகளை காண கிருபை வராட்டும் என்று சொல்வோம் என்று சொன்னால் தேவன் வெற்றியின் சந்தையில நிறைவுகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அஞ்ஞானிகளைப் போல வாழ்க்கை வாழாதபடிக்கு இறைவன் தந்த ஞானத்தினால இறைவனை தேட உணர்வோடு கூட ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை வராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.